பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 66ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 24th May சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் லாஸ்ட் சீசன் வரைக்கும் எப்படி பிஹேவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ்டு விக்கெட்டா பிஹேவ் ஆயிருந்தது. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகமாக 160லேருந்து 180 இதுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. எக்கனாமிக்கலா மட்டும் போல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சீசன்ல எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபர் ஆயிருக்கு. பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. பவுலர்ஸ் ஆஸ் யூஷுவல் இந்த சீசன்லயும் பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. என்ன டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு பெருசா டியூ செட்டில் ஆகாது. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஓப்பன் ஏர் கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கு. அதாவது நிறைய இடத்துல ரூஃப் இருக்காது. அப்படி இருக்கும்போது கிரவுண்ட்ல எப்பவுமே ஏர் ஃப்ளோ இருக்கிறதால டியூ செட்டில் ஆக விடாது. அப்படி இருந்தும் இந்த சீசன்ல செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ராஜஸ்தான் வர்சஸ் குஜராத் மேட்ச். அதுல செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ராஜஸ்தான் டீமோட ஓப்பனர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி 2 பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலா பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டா இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 78 மீட்டர் இருக்கு. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 63யும் இன்னொரு சைட் 68 மீட்டரா இருக்கு. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 71, 79ம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 58 அண்ட் 62வா இருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் பஞ்சாப் டீமுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. ஒரு ஸ்டாக்கோட ரேட் பஞ்சாப் டீமோடது பார்த்தீங்கன்னா 5.5 ரியல் 11 ஆப்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்ல 5.8 இருக்கு. இன்னைக்கான போட்டியில ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா பஞ்சாப் டீம் தான் இருக்காங்க. டாஸ் ஃபேக்டர் மட்டும் பஞ்சாப் டீமுக்கு சாதகமா இருக்கிற பட்சத்துல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டெல்லி டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ல பேட்டிங் ஆர்டர்ல நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்லை. இன்னைக்கான போட்டியில டெல்லி டீம் வின் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது நேத்திக்கான போட்டியில SRH ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். மினிமம் 200க்கு மேல அடிச்சாங்க அப்படிங்கும்போது வேணா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட் 170லேருந்து 190 இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வேணா இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பவுலர்ஸ்ல எடுத்துட்டிங்கன்னா அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்னஸை வச்சு தான் DC டீம் இன்னைக்கு வின் பண்ணி ஆகணும். ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் டாஸ் எந்த டீமுக்கு ஃபேவரபிளாக அமையுது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அதன் வச்சு நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம் எந்த டீமை பேக் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 33 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-15 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2-1 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 டீமுக்குமே கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. 2 டீமுமே 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 மேட்ச்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசன்ல இதுவரை இங்க 5 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 2 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 192, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 171 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 194 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 194 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசன்ல இதுவரை நடந்த 5 மேட்ச் ஃபேஸ் வைஸா எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். வரக்கூடிய மேட்சுக்கு இந்த ப்ரோக்ரஷன்ல கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதுல சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8 ரேஞ்சிலும்,
மிடில் ஓவர்ஸில் 9 ரேஞ்சிலும் இருக்குது. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 12.5 இருக்குது. டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டாமினேஷன் இல்லை. மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் எக்ஸாக்டாக 2 இருக்குது. பவர் பிளே அண்டு டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸாக்டாக 1 இருக்குது. ரொம்ப லோவாக இருக்குது இங்கே. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 11.6 இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமோட ஓப்பனர்ஸ் தான். ஜெய்ஸ்வால் அண்டு சூரியவன்ஷி 2 பேருமே குஜராத் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பவர் பிளே ஓவர்ஸில். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே 8 ரேஞ்சில் இருக்குது. பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 2.4 இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க. இப்போ 200 220க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நேத்திக்கான போட்டியில் ஆர்சிபிக்கு நடந்தது மாதிரி ப்ராப்பராக சேஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது கொலாப்ஸ் ஆகலாம். அந்த மாதிரியான சமயத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுகும். அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸை அதிகம் எடுத்து வைங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயர் பற்றின ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் 3 QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் இந்த சீசனில் 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 85, செகண்ட் இன்னிங்ஸில் 102 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்துக்கினாலும் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது, 180+ இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 5% ஆஃப் ரன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இன்னைக்கான போட்டியில் இந்த சீசனில் எப்படி பிச் பிஹேவ் ஆச்சோ அதே போல் இன்னைக்கும் இருக்கிற பட்சத்தில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் இங்கேயும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. இங்கே இன்னுமே அதிகமாக இருக்குது. 70% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 23% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 8% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை நடந்த 5 மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 112 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 62% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் ரொம்ப புவராக இருக்குது, 10.8 இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 77 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 41% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 38% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 27 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட மோசமாக இருக்குது ஸ்பின்னர்ஸுக்கு. எக்கனாமி ரேட் மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த சீசனில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 60 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 60% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 30 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாராக இருக்குது. எக்கனாமி ரேட் புவராக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 40 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 2 விக்கெட் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக இருக்குது. எக்கனாமி ரேட்டும் புவராக இருக்குது. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸில் டோட்டலாக 53 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 59% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 64% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் இங்கே மட்டும்தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் இங்கேயும் புவராக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 37 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 41% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 36% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 25 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் மட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில்.
நம்மளோட ப்ரிவ்யூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்றேன். அந்த ட்ரேடிங் ஆகட்டும் கிராண்ட் டீம்ஸ் மேக் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல இதுவரை பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 12 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின்னால கேன்சல் ஆயிருக்கு. 17 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸை 10 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. என்னதான் இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்காக இந்த மேட்ச்ல வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர். மிடில் ஆர்டர்ல ஜாஸ் இங்கிலீஷ், நேஹல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஷ்மத்துல்லா, ஓமர் ஜாய். லோவர் ஆர்டர்ல சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் இந்த ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன் அண்ட் அஷ்மத்துல்லா, ஓமர் ஜாய் போல் பண்ணுவாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு ஆவரேஜ் 53 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 103 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னாலும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. 4 இன்னிங்ஸ்ல 111 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிரியன்ஷ் ஆர்யா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டிசி டீமுக்கு அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் டிசி டீமுக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் 49 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இதுவரை இருந்திருக்கு. 3 மேட்ச்ல டோட்டலா 39 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஜாஸ் இங்கிலீஷ் இவர் பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நேஹல் வதேரா இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பெஸ்டா 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. டிசி டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஷ்மதுல்லா, ஓமர் ஜாய் சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சஷாங்க் சிங் இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண மேட்ச்ல 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல ராஜஸ்தான் டீமுக்கு அடிச்சது தான். அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா மார்க்கோ யான்சன் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் டிசி டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா யுஸ்வேந்திர சாஹல் டிசி டீமுக்கு 20 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் சுமாரா பவுல் பண்ணியிருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஹர்ப்ரீத் பிரார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டிசி டீமுக்கு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா டெல்லி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டெல்லி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 13 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருக்கு. 13 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 59 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு வின்னிங் நோட்டோட இந்த சீசனை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததா டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளஸஸ், அபிஷேக் போரேல். மிடில் ஆர்டர்ல அக்சர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, ட்ரிசன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா. லோவர் ஆர்டர்ல விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், துஷ்மந்தா சமீரா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா கேஎல் ராகுல் அண்ட் முகேஷ் குமார் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் லாஸ்ட் மேட்ச்ல இருந்துச்சு. டெத் ஓவர்ஸ்ல
முகேஷ் குமார், முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் சமீரா பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. பஞ்சாப் டீம் இருக்கிறா 31 இருக்குது ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 5 இன்னிங்ஸில் 211 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 95 ரன்ஸும் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஃபாஃப் டூ பிளஸஸ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 3 மேட்சஸில் 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் பஞ்சாப் டீமுக்கு தான் ஆவரேஜ் பெஸ்ட்டாக இருக்குது. 53 இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா அபிஷேக் போரேல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னர் ரெக்கார்ட், சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா அக்சர் பட்டேல். பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பவுலிங்கில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்ச் அப்ஸில் ரைட் அண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக சமீர் ரிஸ்வி. சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ட்ரெசன் ஸ்டப்ஸ். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண மேட்ச்சில் 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்ச் அப்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. அடுத்ததாக அசுதோஷ் சர்மா. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் இதுலேயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் விப்ராஜ் நிகம். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ். இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 10 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததா துஷ்மந்தா சமீரா. பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததான் முஸ்தபிசுர் ரஹ்மான். பஞ்சாப் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் முகேஷ் குமார். 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணதில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு புவராக இருக்குது. அடுத்ததாக பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் கேஎல் ராகுல் அண்ட் பிரப் சிம்ரன் சிங். இந்த 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக மற்ற 2 ஆப்ஷன் அபிஷேக் போரேல் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. அபிஷேக் போரேல் பார்த்தோம்னா அவர் ஓப்பனராக கிளம்பிறங்கினா மட்டும்தான் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை பயன்படுத்தி அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். மிடில் ஓவர்ஸில் அதிகமாக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இருந்தாலும் இன்றைக்கான போட்டியில் டிசி டீம் ஒருவேளை சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே சேஸ் பண்ணும்போது பேட்டர்ஸ் நல்லா, அதாவது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரியன் ஷாரியா. பிரியன் ஷாரியா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 மேட்ச்சில் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஜெய்ப்பூர் ஸ்டேடியம் அந்தளவுக்கு பேட்டர்ஸுக்கு இந்த சீசனில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபாஃப் டூ பிளஸஸ், நேஹல் வதேரா அண்ட் ட்ரெசன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. ஃபாஃப் டூ பிளஸஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். பஞ்சாப் டீமுக்கு தான் அவருக்கான ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் ரீசெண்ட் ஃபார்ம் சுமாராக இருக்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. இன்னைக்கு எப்பவும் போல பார்க்கக்கூடிய இந்த ஜெய்ப்பூர் பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். மெயினாக செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு கண்டிஷன் நல்லா இங்கே இருக்கிறதால. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் அண்ட் அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச்சில் ஹெல்த் இஷ்யூஸ்னால ப்ளே பண்ணல. இன்னைக்கான போட்டியில் ப்ளே பண்ணலாம். இன்னைக்கும் அக்சர் பட்டேல் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது விப்ராஜ் நிகம் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல் 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணுவார். அதே சமயம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பொசிஷன் அபவ் இறங்குவார். அதனால் எஃபெக்டிவ் பிக்காக இருப்பார். அது போக இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா அஷ்மத்துல்லா ஒமர்சாய் இருக்கார். பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்கார். பேட்டிங்கில் ரொம்ப லோவாக களமிறங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் அப்ஸ்லையும் நிறையா பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அண்டு யுஸ்வேந்திர சஹல். யுஸ்வேந்திர சஹல் இந்த கிரவுண்டில் நிறையா மேட்சஸ் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக ராஜஸ்தான் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா
மேட்சப்ஸ் அதாவது டிசி டீமுடைய நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபிளாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் சைனாக இருக்குது. என்ன நெகட்டிவ் சைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு இந்த பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதுதான் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. இன்னைக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் யுஸ்வேந்திர சஹல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கான போட்டியில் பஞ்சாப் டீம் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரிக்வயர்ட் 100 ப்ரெஷர் வச்சு யுஸ்வேந்திர சஹல் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவர் எஃபெக்டிவாக இருப்பார். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், முகேஷ் குமார் அண்டு குல்தீப் யாதவ் இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் முகேஷ் குமாருக்கு கொடுக்கலாம். டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதிகமாக ரன்கள் கன்சிட் பண்ணுவார். அதே சமயம் விக்கெட்ஸும் எடுப்பார் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால. அதே போல் முஸ்தபிசுர் ரஹ்மானும் அப்படி தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வேரியேஷன் யூஸ் பண்ணியும் விக்கெட்ஸ் எடுப்பார். கிரவுண்ட் டைமென்ஷனும் பெருசாக இருக்கிறதால அதுவும் இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குல்தீப் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான போட்டியில் விக்கெட்டில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும் இவரை நம்ம வந்து பிக் பண்ணலாம். மற்றபடி அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஒரு சில போட்டிகளில் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கான போட்டியில் ஜெய்ப்பூர் பிச் கண்டிஷன் இந்த சீசனில் பார்த்தது மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா நிறையா பவுலர்ஸை எடுக்கிறது அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு விக்கெட்ஸும் இந்த சீசனில் விழுகலை. செகண்ட் இன்னிங்ஸில் வேணால் ரிக்வயர்ட் 100 ப்ரெஷரை வச்சு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லேருந்து அதிக பவுலர்ஸை நம்ம பிக் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக்காக ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இருக்காங்க. இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் இன்ஜுரியாக இருந்தது ரீசெண்ட் டைமில். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாரா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் மட்டும் இவரை நம்ம கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி கேஎல் ராகுல் எஃபெக்டிவ் பிக்காக இருப்பார். மெயினாக சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பிரப்சிம்ரன் சிங் லாஸ்ட் 5 மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. பட் கேஎல் ராகுல் ஸ்ரேயாஸ் ஐயர் கூட கம்பேர் பண்ணும்போது இவர் எப்போவுமே ரிஸ்கான பிளேயராக தான் இருக்கார். நான் அந்தளவுக்கு ஷார்ட்ஸில் ரிஸ்க் எடுப்பார். பட் ஜெய்ப்பூர் பிச் கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னா இவர் இன்னைக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் மட்டும் இந்த நியூ பால் த்ரெட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படிங்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஃபேஃப் டு பிளஸஸ், அக்சர் பட்டேல் அண்ட் யுஸ்வேந்திர சஹல் இருக்காங்க. ஃபேஃப் டு பிளஸஸ் பார்த்தோம்னா மெயினாக டிசி டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் ஒரு 170லேருந்து 190 இதுக்குள்ளே தான் டார்கெட் அப்படிங்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே அதாவது 200, 220 இருந்துச்சு அப்படின்னா இவர் இயல்பாக ஆடுறதை விட இன்னும் அக்ரெசிவ் ஆடணும். அந்த மாதிரி சமயத்தில் சீக்கிரமாக அவுட் ஆகலாம். ஸோ 170லேருந்து 190க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க பஞ்சாப் டீமை டிசி டீம் அப்படிங்கும்போது மட்டும் இவர் வந்து எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணி இவரை கேப்டனாக சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் எடுத்துட்டிங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். யுஸ்வேந்திர சஹல் இன்னைக்கான போட்டியில் பஞ்சாப் டீம் ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எஃபெக்டிவாக இருப்பார். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு பஞ்சாப் டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். மேட்சப்ஸும் இவருக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.